ஹலோ மக்களே, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சந்தாவை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. ஆனால் நம்ம வந்து ரெடிமேடாக வந்து கடையில் வாங்கிட்டு கொஞ்சம் வேலை இருந்ததால் ஸோ இதில் வந்து 2 விதமாக நம்ம வந்து சாப்பிடுவோம். ஒன்று ஸ்வீட்டாக, ஒன்று காரமாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக சாப்பிட்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தவை போட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை அண்ட் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது சும்மா எம்மியாக இருக்குங்க. ஸ்வீட்டாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அந்த நெய்யும் நாட்டு சக்கரையும் தேங்காயும் மிக்ஸ் பண்ணும்போது சும்மா சூப்பராக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது இடியாப்பம் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இது இடியாப்பம் கிடையாது, இது சந்தவை. சரிங்களா? கொஞ்சம் திக்காக இருக்கும். இடியாப்பம் கொஞ்சம் மெலிசாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு நாள் சந்தவை செய்வோம். அது பெரிய ப்ராசஸ்ங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து விளாக் எடுத்து போடுறேன். அதை புளியறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது முறுக்கு கூட சுட்டுடலாம், பட் இந்த சந்தவை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதை அரிசியை வந்து ஊற வச்சு அதை அரைச்சி அது கூட தேங்காய் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அந்த இட்லி குக்கரில் ஊற்றி அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு அந்த இது சந்தவை புளி இதில் புழிஞ்சி அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்ணும். பட் அதை 2 டைம்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். பட் நம்மளுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேங்க. பாருங்கள், ஸ்வீட்டாக சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரமாக சாப்பிட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அண்ட் கடுகு, சோம்பு, பச்சை மிளகா, தக்காளி அண்ட் இந்த மேகி மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா? அந்த மசாலா நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஏன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு பேக்கெட் இருந்தது, அது கொஞ்சம் போட்டாச்சு. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு 4 கல் உப்பு. ஏன்னா நம்ம மசாலாலேயும் உப்பு இருக்கும் அண்ட் இந்த சந்தவிலையும் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வதங்குற அளவுக்கு விட்டாச்சு. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு முட்டையை உதச்சி அதில் ஊற்ற போகிறோம். முட்டையை வச்சு உடனே நல்லா அந்த கிரேவி நல்லா சுருண்டு வரும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊட்டிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ எம்மியாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்தது ஆக்சுவலி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது சேமியா உப்புமா மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் இது சேமியா உப்புமா கிடையாது, இது சந்தவை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் கண்டிப்பாக நம்ம சந்தவை நம்ம வீட்டில் ஒரு நாள் கண்டிப்பாக செய்வோம். உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இது பாருங்கள், நல்லா முட்டை வந்து வதங்கி வந்துருச்சு. நல்லா இது ட்ரை ஆனவுடனே இது கூட ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் சொல்லுவீங்களா, அது வந்து ஊற்றுனீங்கன்னா அந்த அடி பிடிக்காமல் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த சந்தவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டா சும்மா எம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு சந்தவை செஞ்சுட்டா நம்ம செஞ்சிடலாம். பட் நம்ம வந்து கொஞ்சம் அடிஷ்னல் வேலை இருந்ததால் நம்ம வந்து வெளியில் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சந்தவை இந்த மாதிரி எந்த மாதிரி விதத்தில் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் வந்து பயங்கரமாக ஒரு லெமன்லாம் புரிஞ்சு சேவை அந்த மாதிரிலாம் கூட செய்வாங்க. பட் நமக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணும், இல்லைனா கொஞ்சம் தித்திப்பாக சாப்பிடணும். அந்த புளிப்பா அந்த மாதிரி சேவை அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளோவா லைக் பண்ண மாட்டோம். ஏன்னா கழுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிப்பாங்க. பட் அது ஒரு டேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த சேனல். கீப் வாட்சிங். தேங்க்யூ.